நான் சொல்ற விஷயம் எத்தன பேர் வாழ்க்கையில நடந்திருக்கும்னு தெரியல. அதாவது லவ் மேரேஜ் பண்ணவங்களுக்கு இது நடந்திருக்க வாய்ப்பில்ல. ஆனா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டவங்களுக்கு கண்டிப்பா நடந்திருக்கும். ஏன்னா கல்யாணம் ஆன புதுசுல வந்து அவங்க எதுவும் நெனச்சுக்குவாங்களோன்னு சொல்லி சாப்பிடுற விஷயத்துலயும் சரி, எல்லாத்துலயுமே கொஞ்சம் பயந்து பயந்து நடந்துக்குவோம். அப்படித்தான் என் வாழ்க்கையிலயும் நடந்துச்சு. எங்க ஊருக்கு வந்து மறுவீடு போயிருந்தோமா எங்க அம்மா வீட்டுக்கு. அப்போ வந்து அங்க வந்து உளுந்த வடை வாங்கி வச்சிருந்தாங்க. அப்போ உளுந்த வடை வந்து எனக்கு அந்த ஒரு கடையில தான் ரொம்பவே பிடிக்கும். அந்த வடை வாங்கிட்டு வந்திருக்காங்க. என் வீட்டுக்காரர் வந்து ஒண்ணு சாப்பிட்டுட்டு வச்சுட்டாரு. இதுலயும் பொரியல் சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லாருக்குன்றது எனக்கு அன்னைக்கு தான் தெரிஞ்சுச்சு. அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு. என் வீட்டுக்காரர் ஒண்ண சாப்பிட்டு வச்சுட்டாரே! நம்ம அதிகமா சாப்பிட்டா எங்க தப்பா நெனச்சுருவாங்களோன்ட்டு நான் சாப்பிடவே இல்ல. அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த கடையவே க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்ப வரைக்கும் அந்த வடை, சட்னி வச்சு நான் சாப்பிட முடியல. அதே மாதிரி தான் அந்த சாப்பாட்ல வந்து ரசத்த நெறைய ஊத்தி சாப்பிட்டுட்டு, அந்த ரசத்த தூக்கி குடிக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கும், தட்டோட. ஆனா, என் வீட்டுக்காருக்கு வந்து அது பிடிக்காது. அதனால கல்யாண ஆன புதுசுலலாம் இத சாப்பிடவே மாட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா, பண்ணவே முடியாது. ஆனா, இப்ப அப்படி கிடையாது. அவரு உட்கார்ந்தே இருந்தாலும் கூட சாப்பிட்டுட்டு தட்ட வலிச்சு நக்கிட்டு எந்திரிக்கிறது தான் என் பழக்கமே.